ஒரு பெர்சனல் ஒர்க்கா வெளியே போயிட்டாங்க. வீட்டுக்கு வரதுக்கு நைட் 9:30 மணி ஆயிடுச்சு. நேத்து கஸ்டமர் ப்ரௌனி கேட்டாங்களா, கொண்டு போய் கொரியர் ஆபீஸ்ல வச்சிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு வேக வேகமா என்னோட வண்டியில வச்சுக்கிட்டு கொரியர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். போற வழியில ஒருத்தர் ரெண்டு அர்ஜென்ட் ஒரு முக்கியமான வேலை, ப்ளீஸ் லிஃப்ட் கொடுங்க, என்ன போற வழியில இறக்கி விட்டுருங்க அப்படி சொல்லி சொன்னாரு. நம்மளோட இது பெரிய அர்ஜென்ட்ல இருப்பார் போல இருக்கு. இவருக்கு லிஃப்ட் கொடுக்காம போனா அந்த கடவுள் என்ன தண்டிச்சிருவாரு அப்படி சொல்லிட்டு அவர் வண்டியில ஏத்திட்டு கூட்டிட்டு போனாங்க. எங்கன்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டே இருந்தாரு. அவர் சொல்ற ரூட் வந்து பாத்தீங்கன்னா கொரியர் ஆபீஸ்ல தாண்டி போய்கிட்டு இருக்குங்க. சரி ஓகே, அவர் இறக்கி விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேலையை தள்ளி வச்சுட்டு கொண்டு போய் விட்டுட்டேன். இங்கே விட்டுருங்க, ரொம்ப நன்றி, அதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கொரியர் ஆபீஸை தாண்டிட்டு யூட்டன் போட்டு தான் மறுபடியும் நான் வரணும். நான் யூட்டன் போட்டு வந்துகிட்டு இருக்கேன். நேரா அந்த தலைவர் எங்க இருக்காருன்னு கேளுங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்டே, ஒயின் ஷாப் வாசல்ல நின்னுட்டு இருக்காருங்க. 10 மணி ஆகும் போதுல கடை மூடிடுவாங்கல்ல, அடிச்சு புடிச்சு வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அதுக்கு லிஃப்ட் இதுக்கு இடையில ஐயோ வேற அம்மா வேற சீக்கிரம் போடா. நைட் 9:30 மணிக்கு மேல யார் லிஃப்ட் கேட்டாலும் தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. ஓகே, நம்ம 500 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனி பாக்ஸ் போட்டுருக்கோம். ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட் ஃப்ரீயா வரும், ப்ரௌனி பால் ஃப்ரீயா வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஹேர் கிளிப் ஃப்ரீயா வருங்க. சோ ப்ரௌனி ஆர்டர்ஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.